பிரபு இல்ல சமாதான அதிபதி என்று சொல்லப்படுகிறார். இந்த வேளையில் உயிர்த்தெழுந்த இயேசு, நீ சமாதானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லையா, உன்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா, உயிர்த்தெழுந்த இயேசு சமாதான பிரபுவாக உன்னுடைய குடும்பத்துக்குள்ள, உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள அவர் வந்து உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உன்னுடைய இருதயத்தை திறந்து அவருக்கு என்ன பண்ணு, வழியை கொடு. கர்த்தர் உனக்கு சமாதானத்தை அவர் உனக்கு கொடுப்பார். சமாதானம் இல்லாமல் காணப்பட்டிருந்தால் நம் ஆண்டவராக இயேசுவின் இடத்துல வந்து இந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்ன பண்ணுகிறார், நமக்கு பூரண சமாதானத்தை கொடுக்கிறார். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, அவர் பூரணமான சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது யோவான் 20, 19, 21, 26 இந்த வசனத்தில் எல்லாம் நம்ம படிக்கிறோம். சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சமாதானம் சமாதானம் சமாதானம். சமாதானத்தில் குறைவில்லாத தேவன் அவர். எவ்வளோ பெரிய அப்செட்டாக இருக்கிற மண்டையில் குழப்பத்தின் ஆவி இருக்கு, ஏசப்பாட்டவா, உயிர்த்தெழுந்த இயேசு கிட்டவா, அவர் உனக்கு என்ன கொடுக்குறாரு, சமாதானத்தை இந்த வேளையில் அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். யோவான் 20, 19 படிக்கிறோம். பயத்தினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று என்ன சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். பயந்து கொண்டிருக்கிறியா அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ பயந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் உயிர்த்தெழுந்த இயேசு உன் மத்தியில் நின்று உனக்கு முன்பாக நின்று சொல்லுகிறார், மகளே மகனே, நீ பயப்படாதே, நான் சமாதானம் உனக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமா அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் பூரணமான சமாதானம், இளைப்பாறுதலான சமாதானத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தல நடபடிகள் 10:42. அடுத்த அதிபதி என்ன அதிபதி பாருங்க. உலகத்தை நியாயமான இடத்தில் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி இருக்க பாருங்க, அண்டர்லைன் பண்ணிங்க. உலகத்தை நியாயமான இடத்தில் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதி கிட்ட என்ன இருக்கும், நியாயாதிபதி கிட்ட நம்மள ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னா நம்ம போயிட்டு என்ன பண்ணணும், அவர்கிட்ட இரக்கத்தை தேடணும். அப்பா எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க. நியாயாதிபதி கிட்ட யார் போவா, ஒரு பக்கம் நல்லது செஞ்சவங்க இருப்பாங்க, ஒரு பக்கம் தவறு செஞ்சவங்க இருப்பாங்க. 2 பேரும் நியாயாதிபதி கிட்ட போவாங்க. நியாயாதிபதி கிட்ட தவறு செஞ்சவன் என்ன எதிர்பார்ப்பான், இரக்கத்தை எதிர்பார்ப்பான். இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நியாயாதிபதி அவர், நீ இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இரக்கத்தை தருகிற நியாயாதிபதி இதோ அவர் ஆயத்தமாக உனக்காகவே இந்த வேளையில் உயிர்த்தெழுந்த இயேசு நியாயாதிபதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.